நமது வாழ்க்கையை மாற்ற பணம் வேண்டாம், நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் போதும். அதை சொல்ல திருமதி அமுதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் கரகோஷத்துடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல்விக்கு மட்டும்தாங்க நம்ம தலைமுறையே மாற்றும் சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தியை நம்ம பெற விரும்பினா முதல்ல நம்மள என்னன்னு தெரிஞ்சு, நாம யாரு, நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எடுத்ததும் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட முடியாது. அதுக்காக நான் ஒருவருடைய புத்தகத்தை எடுத்துதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்ல போறேன். டேவிட் கடாவி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின ஒரு புத்தகம், மைண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதாவது உன்னுடைய மனதை ஒழுங்கமைத்து கொண்டால் உன்னுடைய நேரம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம். அதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாங்க. முதல்ல ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் அணுகி சொல்றான், என்னுடைய இலக்கை என்னால ஏனோ தெரியல, நிர்ணயிக்கவே முடியல, எப்ப எடுத்தாலும் ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, ஏதாவது ஒரு இலக்கை நிர்ணயி அதன் நோக்கி உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுன்னு சொல்றாங்க. ஆனா என்னால இலக்கையே தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆசிரியர் சொல்றாரு, ஒரு ஞானியோட பெயரை சொல்லி அந்த ஞானியை போய் நீ சந்திச்சுட்டு வா, அந்த ஞானி என்ன சொல்றாரோ அதன்படி நீ செய் அப்படின்னு சொல்றாரு. இவனும் அந்த ஞானியை சந்திக்கிறதுக்காக போறான். அந்த ஞானி கிட்ட போய் பேசுறான், இந்த மாதிரி என்னோட ஆசிரியர் உங்களை சந்திக்க சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு. அந்த ஞானி என் கூடவே இருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் தினமும் அவருடைய வேலையை கவனிக்க சொல்றாரு. முதல் நாள் என்ன பண்றாருன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி படுத்து தூங்கிடுறாரு. காலையில எழுந்து கழுவின அதே பாத்திரத்தை மீண்டும் கழுவுறாரு. இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நைட்டு தானே கழுவி வச்சீங்க, அது இத்தனைக்கும் தூய்மையா இருக்கிற பாத்திரத்தையே மீண்டும் மீண்டும் கழுவுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம் எண்ணங்களும் இதே போலதான்ப்பா. நம்ம வெறுமையா வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய மனதுல ஏதாவது ஒரு எண்ணங்கள் போய் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அப்பப்போ அடிக்கடி தூய்மைப்படுத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கும். எண்ணங்கள் தூய்மையா இருக்கும் போதுதான் நம் இலக்குகள் நமக்கு தெளிவா தெரியும். அதனால நம்முடைய இலக்கை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா முதல்ல நம் எண்ணங்களை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாணவனுக்கு அப்பதான் புரிஞ்சது, அப்ப நம்முடைய மனம் முழுக்க ஏதோ தேவையில்லாத எண்ணங்கள் குப்பையை போல குவிந்து கிடக்கு. அப்ப அந்த எண்ணங்களை பாத்தீங்கன்னா எது தேவையானது அப்படிங்கறத எடுத்துட்டு தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பதான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் தன்னுடைய மனம் போன பாதையை ஒவ்வொன்றையும் என்ன மனம் எதை நோக்கி பயணிக்கின்றதுன்றத ஒவ்வொரு நாளும் நீ கவனிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. அதையும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்ற. உன் இலக்கை நிர்ணயிக்க அதிக நேரத்தையும் எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த இலக்கை நிர்ணயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மூணு வாக்கியங்கள்ல இவர் சொல்லியிருப்பாரு. லாங் டைம், மிட் டைம், ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. லாங் டைம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்ட அப்படின்னா அந்த இலக்கை அன்னையில இருந்தே அதை பத்தி சிந்திக்க தொடங்கி ஒவ்வொரு நிமிடத்தையும் உன் இலக்கை நோக்கி பயணிக்க வைக்க வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த இலக்கை 100% உன்னால் அடைய முடியும் அப்படிங்கறத லாங் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு மிட் டைம் அப்படிங்கறதுல சொல்லியிருப்பாரு. இந்த லாங் டைம்ல இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்ப நமக்கு ஜூன்லயே பள்ளிக்கூடம் தொடங்கிடுறாங்க. அன்னைக்கு ஆசிரியர் பாடம் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்குரிய பாடத்தை ஒவ்வொரு பாடத்தையும் அன்னன்னைக்கே நீ படிச்சு அன்னன்னைக்கே எழுதி பார்த்து எதையும் தள்ளி போடாம அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே சரியா செஞ்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பெருசா எந்த சுமையும் இருக்காது. பயம், பதட்டம் எப்போதும் தேர்வின் போது ஏற்படாது. ஆனா அதையே நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு போன அப்படின்னா நேரம் நமக்கு கடைசியில குறைவாதான் இருக்கும். அதனால நமக்கு நேரங்கள் அதிகம். ஆனால் அதை அந்தந்த நேரத்திற்கு நீ செய்யாததால் தான் உனக்கு நேரம் குறைவாக தெரியுது, பதட்டமும் பயமும் ஏற்படுது அப்படிங்கறத லாங் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு மிட் டைம். மிட் டைம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, நம்ம காலாண்டு வரைக்கும் ரொம்ப சோம்பேறியா இருப்போம். படிக்கிறோமா படிக்கலையா, போடா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா காலாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம் தேர்வுல வரக்கூடிய நம்மளுடைய தேர்ச்சி சதவீதம் ஏதோ இடத்துல நம்மள ஒரு நெருடலை உருவாக்கும்.
நாம இதை படிச்சா ரொம்ப ஆசையா இந்த குரூப்பை சேர்ந்தோம், இவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியில எல்லாம் சொன்னோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தடுமாறி இன்னைக்கு நம்ம படிக்காம நேரத்தை தள்ளி போட்டு நம்மளுடைய மார்க் மதிப்பெண் சதவீதம் குறைஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்துல நமக்கு ஒரு நெருடல் ஏற்பட்டு அன்றையில இருந்து நம்ம படிக்க தொடங்கணும். இப்ப அன்றையில இருந்து படிக்க தொடங்கி நம்ம நினைச்ச இலக்கை அடையறதுக்கு 1 மடங்குக்கு 2 மடங்கு முயற்சியை போட்டு நம்ம முயற்சிக்கும் போது 100% பக்கத்தில் உன்னால் செல்ல முடியும் அப்படிங்கறத மிட் டைம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து ஷார்ட் டைம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காலாண்டு வரைக்கும் படிக்கிறது இல்ல, அரையாண்டுலையும் படிக்கிறது இல்ல, கடைசியா அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் வரும் இல்லைங்களா, அப்ப எடுத்து உட்கார்ந்துட்டு நம்ம நினைப்போம் நம்ம எல்லா சப்ஜெக்டையும் பிரிச்சு வச்சு திட்டமிடலை போட்டு எப்படியாவது எல்லா புத்தகத்தையும் நல்லா தரவா படிச்சிடணும், ஒரு நிமிடம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உட்கார்ந்து படிப்போம். ஆனா அதற்கு முன்னாடி இருந்த நம்முடைய வாழ்க்கை முறை அதுக்கு நமக்கு தடையா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 7 மணிக்கு எழுந்திரிச்சிருப்போம். ஆனா இப்ப திடீர்னு ஷார்ட் டைம்ல 4 மணிக்கு எழுந்து படிக்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் போடுவோம். ஆனா நம்மளால அதை கடைபிடிக்க முடியுமானா கண்டிப்பா சிரமமா தான் இருக்கும். நாளைக்கு சொல்லிட்டு தள்ளி போடுவோம். அதுக்கு கடைசியில படிச்சு படிக்காம பயம் பதட்டத்தோடு ஒரு தேர்வை நம்ம எதிர்கொள்றோம். அப்ப நம்ம வச்ச இலக்கு 100%-லிருந்து கடைசியில 35% வந்து நிற்கும். பாஸ் ஆகுவோமா ஆக மாட்டோமான்ற ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும். அதனால உங்க இலக்கை சரியான நேரத்தில் நிர்ணயிக்கணும். நேரத்தை ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியா வந்து பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா அதுல 1440 நிமிடங்கள் இருக்கு அப்படின்றத இந்த புத்தகத்துல கோடிட்டு காட்டியிருப்பாரு டேவிட் கடாவி அப்படிங்கிறவர். அதனால உங்க நேரத்தை சரியாக முழுமையாக பயன்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல முடிச்சிருப்பாரு. நீங்களும் மாணவர்களே உங்களுடைய நேரத்தை இனியேனும் சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரத்தின் அருமை பற்றி அருமையாக எடுத்துரைத்த தமிழாசிரியர் அமுதா அவர்களுக்கு பாராட்டுகள்.